கிறிஸ்து உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். ஏன் அவர் உலகத்திலே வந்த மனுஷர்களை பிரகாசிக்கிற ஒளியா இருக்க வேண்டும் என்றால், உலகத்திலே வந்து பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் ஒரு இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அது இயேசுவை அறியாத, இயேசுவை தெரியாத, இயேசுவை புரிந்து கொள்ளாத எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இருள் மாறி உன்னுடைய உள்ளத்திலே, உன் இருதயத்திலே ஒளியாக இயேசு பிரகாசிக்க வேண்டும் என்றால், உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசு உன் இருதயத்தில் இருக்கிற இருளை மாற்றுகிறார். இருள் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு சென்று விடுகிறது. கண்ணில்லாத குருடர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இருளிலே நடக்கிறது போல தடவி தடவி நடந்து போய் கொண்டிருப்பார்கள். அதே போலதான் இயேசு இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை இருளில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு எப்பொழுது உன்னுடைய இருதயத்துக்குள்ள வருகிறாரோ, இயேசு எப்ப உன்னுடைய வாழ்க்கையில வருகிறாரோ, இயேசு எப்பொழுது உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில வருகிறாரோ அப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கிற இருள் விலகிவிடும். உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகிவிடும். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற இருள் விலகிவிடும். அந்த இயேசு மெய்யான தேவன், இந்த இயேசு மெய்யான இரட்சகர், இந்த இயேசு உலகத்துக்கான பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு, அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஏனென்றால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் மனம் திரும்ப